சீனாவிற்கும் திபெத்திற்கும் இடையே எல்லையையும், திபேத்திய திபேத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே எல்லையையும் வரையறுத்து நிர்ணயிக்க சிம்லாவில் ஒரு மாநாடு கூட்டப்பட்டது. எந்த வருடம்? 1913ஆம் ஆண்டு. சர் சார்லஸ் வுட்டின் கல்வி திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? சர் சார்லஸ் வுட்டின் கல்வி திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1854ஆம் ஆண்டு. கல்கத்தாவில் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? ஜனவரி 1857ஆம் ஆண்டு. சென்னையில் பல்கலைக்கழகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? செப்டம்பர் 1857ஆம் ஆண்டு. டாடா இரும்பு உருக்கும் தொழிற்சாலை ஜாம்ஷெட்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம்? 1907ஆம் ஆண்டு. பௌத்த மத கோட்பாட்டின்படி அசோகரின் குருவாக விளங்கியவர் யார்? பௌத்த மத கோட்பாடின்படி அசோகரின் குருவாக விளங்கியவர் யார்? உபகுப்தர். தர்ம மகா மாத்திரர்கள், தர்ம யுகத்தர்கள் என்ற சிறப்பான அதிகாரிகளை அசோகர் நியமனம் செய்தது ஏன்? பௌத்த தர்மத்தினை தமது பேரரசிலும் அண்டை நாடுகளிலும் பிரச்சாரம் செய்ய. தர்ம மகா மாத்திரர்கள், தர்மயுக்தர்கள் என்ற சிறப்பான அதிகாரிகளை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடைமாற்றம் செய்யப்பட்டனர்? 5 ஆண்டுகள். அசோகரின் தர்மம் எத்தனை அடிப்படை கொள்கைகளை அடங்கியது? 13. அசோகர் உருவாக்கிய ஒழுக்க கோட்பாட்டினை விளக்கும் கல்வெட்டு எது? 2வது சிறிய பாறை கல்வெட்டு.